அடுத்த விஜயகாந்தாம் விஜய். தமிழகத்தில் எகிறுதாம் ஆதரவு. நாம் தமிழர்தான் பாவம். சாணக்கியாவின் கணிப்பு. 2026 தேர்தல தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ஆர்வத்தோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில, இப்போ தேர்தல் நடந்தா கள அரசியல் நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ரங்கராஜ் பாண்டேவோட சாணக்கியா நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கு. அதுல குறிப்பிடத்தகுந்த வகையில நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் மக்கள் ஆதரவு பெற்றிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராயிட்டு வருது தமிழக வெற்றி கழகம். இப்போ தன்னோட கடைசி படத்துல நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய விஜய் தமிழ்நாடு முழுக்க அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. முதல்ல மண்டல வாரியா பூத் கமிட்டி ஏஜென்ட் நிகழ்ச்சிகளை நடத்தி முடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி தொகுதி வாரியா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போதைய சூழல்ல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 முனை போட்டி நிலவுது. இதுல விஜயோட அரசியல் செயல்பாடுகள் பத்தி சாணக்கியா நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொகுதிகளை 4ஆ பிரிச்சு 3065 வாக்காளர்கள் கிட்ட இந்த கருத்து கணிப்பானது நடத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பா அதோட ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே விவரிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட அரசியல் செயல்பாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பல்வேறு கேள்விகளுக்கு மக்கள் விடை கொடுத்திருக்காங்க. அதுபடி அரசியல்வாதியா நடிகர் விஜயோட செயல்பாடு மோசம் அப்படின்னு 20% பேரும், சூப்பர் அப்படின்னு 26% பேரும், பரவாயில்ல அப்படின்னு 54% பேரும் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல அப்படிங்கிற கருத்தை அதிமுக, பாஜக, திமுக மாதிரியான பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் அப்படிங்கிற கருத்தை எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் தெரிவிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் கூட்டணி வைக்கணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கு கூட்டணி வைக்கவே கூடாது அப்படின்னு 25% பேரும், கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு 28% பேரும், பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு 47% பேரும் சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தின கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில 21% பேர் விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னும், அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு 25% பேரும், தனிச்சுதான் போட்டியிடணும் அப்படின்னு 54% பேரும் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சியா தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு சிறப்பா இருக்குது அப்படின்னு 16% பேர் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 11% பேரும், பாஜகவுக்கு 20% பேரும், அதிமுகவுக்கு 53% பேரும் சிறப்பா செயல்படுறதா அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளின் மூலமா ஏற்கனவே களத்துல இருக்கக்கூடிய சீமானை விட விஜய் முந்தியே இருக்காரு. கிட்டத்தட்ட 16% 32% ஆதரவு விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறது சாணக்கியா நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே.